ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பாட்டிஸ் கிச்சன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். எக் சாஸ் பண்ண போகிறோம். அதை சப்பாத்தி ரோலில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முட்டையும் வேக வச்சு எடுத்துகிட்டு அதோட வெள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய், கேப்சிகம், குக்கும்பர், ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பவுலில் போட்டு உப்பு, பெப்பர் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற எக் சாஸ் அது எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எக் சாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா 5 போட்டு 4 பல் பூண்டு போடுங்க. போட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியையும் அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட இந்தியன் மசாலா தான். நம்ம வழக்கமாக சட்னிக்கு பண்ண போகிற அதே ஐட்டம் தான். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா சப்பாத்தியில் அந்த சப்பாத்தி ரோலுக்கு தடவுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவில் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா மசாலா, அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா பெரிய சைஸில் உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கறதுனால சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் பெரிய பெரிய சப்பாத்தியாக உருட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உருட்டிக்கோங்க. சப்பாத்தியை உருட்டிட்டு நல்லா வாணலியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வச்சோம் இல்லையா எக் சாஸ்க்கான இந்தியன் மசாலா, அது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட இந்த வேக வச்ச முட்டையும் எடுத்து அது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். சப்பாத்தியில் எக் சாஸை நல்லா தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸு, அதையும் எடுத்து இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.